ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 66வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 66:14. நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். ஆமே, நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். ஆமே, நம்முடைய மகிழ்ச்சியை அவர் விரும்புகிறார். நாம் மகிழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாய் இருக்கிறது, பிரியமாய் இருக்கிறது. ஆமென். தேவ சமூகத்திலே ஆமென். எஸ்ராவி நாட்களிலே ஜனங்கள் கூடி, நெகேமியாவி நாட்களிலே ஜனங்கள் கூடி அழுத போது ஆமென், கர்த்தர் தம்முடைய தாசர்களை கொண்டு ஜனங்களிடத்தில் சொன்ன வார்த்தை, நீங்க அழ வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்ல சொன்னார்கள். ஆமென் ஆமென். கர்த்தருக்குள் மகிழணும். பவுலை கொண்டு பிலிப்பியருக்கு எழுதும்போது திரும்ப திரும்ப வருகிற வார்த்தை, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழும். எதை காணும் போது? இதே 66வது அதிகாரத்தில் சில காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. கடந்த வாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் தந்த வார்த்தை, அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நகரத்தில் இருந்து அமளியின் இரைச்சலும் தேவாலயத்தில் இருந்து சத்தமும் கேட்கப்படும். அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தான். எல்லாரும் கைகளை உயர்த்தி சத்தமாய் ஹalleluya. சத்துருக்களுக்கு கர்த்தர் சரிக்கு சரி கட்டுகிறாராம். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு நியாயம் செய்யும் போது சத்துருவால நிற்க முடியாது. நம்முடைய காரியங்கள் நமக்காக ஆமென், ஏழைக்கும் திக்கற்றவர்களுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் நீதி செய்கிற, நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழுமா? கர்த்தர் என்ன செய்வாராம்? சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுவாராம். சங்கீதம் 68:1 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் எழுந்தருளி இருக்கிறார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். இந்த காலை வேளையில என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இரத்தத்தால் மீட்கப்பட்ட அன்பு சபையே, கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான். ஒருவேளை இந்த பூமியில் உங்கள் நியாயம் எடுபட்டு போகலாம், உங்களுக்காய் குரல் கொடுக்க ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். அதே வேளையில் புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு நியாயம் செய்கிற, நீதி செய்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? ஹalleluya. வேதத்தில் வருகிற வார்த்தைகள் நமக்கு தெரியும். அவர் வழக்கை எடுத்து விசாரிப்பாராம், அவர் விசாரிப்பார், அவர் வழக்கை நடத்துவார். ஏசாயா 34 அதனுடைய 8 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 34:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அது கர்த்தர் பழி வாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கின் நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். கர்த்தர் பழி வாங்குவாராம், கர்த்தர் பதிலளிப்பாராம். எனவேதான் சங்கீதம் 10 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், நீர் பதிலளிப்பீர். காரணம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஆமே, கர்த்தர் நீதி செய்ய மாட்டார். நாம் பாடினோமே, ஏசையா ஏசையா, பாடுங்க, ஏசையா என் நீதி நீர் தானையா, யெகோவா சித்கேனோ நீர் தானையா, எங்கள் நீதி தெய்வம். இந்த காலை வேளையில எனக்கு ஒரு நீதி கிடைக்காதா, என் காரியத்தில் நியாயம் கிடைக்காதா என்ற வேதனையோடு யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை காணும் போது, நீங்கள் அதை காணும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாக எகிப்தில் ஒடுக்கப்பட்டார்கள். அவர்களுக்கென்று குரல் கொடுக்க ஒருவரும் இல்லை, அவர்களுடைய காரியத்துக்காய் பேசுவதற்கு ஒருவரும் இல்லை. அவர்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிற ஒருவர் பரலோகத்தில் இருந்தார். இந்த பூமியில் நம்முடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்க ஒருவரும் இல்லாமல் இருந்தாலும், நாம் விடுகிற பெருமூச்சின் சத்தத்தை கூட கேட்கிறதுக்கு ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஹalleluya. ஆமென். கர்த்தர் வழக்காடினார், நியாயம் விசாரித்தார், ஒன்றுமில்லாமல் போக பண்ணினார். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர், அவர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் யுத்தத்தில் வல்லவர். யோசபாத்தை பார்த்து சொன்னார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது.
ஆமென். எனவேதான் எசேக்கியா ராஜா என்ன பண்ணுகிறார்? சனகரிப் நிந்தித்த வார்த்தைகளை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் விரித்து வைத்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் தம்முடைய சேனையிலிருந்து ஒரு தூதனை அனுப்பி சனகரிப்பின் சேனை முழுவதையும் சங்கரித்தார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை முன்வைத்து ஆமென் உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். எஸ்தரின் புஸ்தகத்தில் ஆமென் 2 நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் மொர்தெகாய், இன்னொருவன் ஆமான். இந்த மொர்தெகாய் யார் என்றால் 3வது அதிகாரத்தின் 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால். ஓகே, மொர்தெகாய் யாரு? மொர்தெகாய் யாரு? யூதன். சத்தமா சொல்லுங்க. யார் மொர்தெகாய்? சத்தமா சொல்லுங்க. யூதன். இந்த ஆமான் யாரு? 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்க தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனான அம்மதாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து. இந்த ஆமான் யாரு? யூதனுடைய சத்ரு. அப்ப ஒரு யூதன் இருந்தால் இந்த பக்கத்தில் யாரோ இருப்பா? யூதனுடைய சத்ரு இருப்பான். ஆண்டவர் சீஷர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அப்பம் புசிக்க வந்தவர்களை பார்த்தல்ல, அப்பாவோடு இருக்கும்படி தங்களுடைய எல்லாவற்றை விட்டு வந்தவர்களை பார்த்து சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அடுத்து சொல்லுகிறார், உலகம் என்னை பகைத்ததானால் உங்களையும் பகைக்கும். ஒரு அருமையான மலையாள பாடல் உண்டு. ஹல்லேலூயா. அதுல இப்படி ஒரு லைன் எழுதி இருக்கிறாங்க. நாதனு முள்முடி நல்கிய லோகமே நீ தரும் பேரே நீ கெந்தினாய். நாதனு முள்முடி நல்கிய லோகமே நீ தரும் பேரே நீ கெந்து. என் அப்பாக்கு முள்முடி கொடுத்துட்டு எனக்கு கிரீடம் தர வந்திருக்கிறியா உலகமே அப்படி சொல்லி பாடி இருக்கிறாங்க. உலகம் அவரை பகைத்ததானால் அது நம்மையும் பகைக்கும். ஆமென். மொர்தெகாய் யூதன். இந்த ஆமான் யூதனுக்கு சத்ரு. இயேசுவுக்கு எதிராய் வந்த சாத்தான் அவருடைய சபைக்கும் எதிராய் கிரியை செய்வான். நமக்கு தெரியும், எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட கூட்டத்தோடு அமலேக்கியன் போராடுகிறான். ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தோடு போராடுகிற ஒரு அமலேக்கியன் உண்டு. யாத்திராகமம் 17வது அதிகாரம். அங்கே நமக்கு தெரியும், மோசே கன்மலை மேல நின்று தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நின்றான். கீழே யுத்தம் பண்ணி யோசுவா ஜெயிக்கிறான். அங்கே அந்த அமலேக்கியனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? கடைசி 2 வசனங்களை வாசியுங்கள். யாத்திராகமம் 17 கடைசி 2 வசனங்கள். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவானிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியா. அமலேக்கின் கை யாருக்கு விரோதமாய் இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய சிங்காசனம். மோசேக்கு விரோதமா இல்ல, ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலுக்கு விரோதமாகவும் இல்ல. இது சிங்காசனத்திலிருந்து தொடங்கின பிரச்சனை. இது அங்கிருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை. அங்க பிரச்சனை பண்ணது யாரு? லூசிபர். சிங்காசனத்துக்கு விரோதமா எழும்பினான். அங்கிருந்து அவன் தள்ளப்பட்டான். தள்ளப்பட்டவன் இப்பொழுது யாரை ஃபோக்கஸ் பண்றான் தெரியுமா? யூதனை, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை. ஆமென். அவனுடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய். அடுத்த வார்த்தை வாசிங்க. தலைமுறை தலைமுறை சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியா தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தலைமுறை, அது அங்க முடியல பிரச்சனை. அங்க தொடங்கின பிரச்சனை, ஆரம்பத்தில் தொடங்கின பிரச்சனை, ஆதியில தொடங்கின பிரச்சனை. அவன் அங்கே தள்ளப்பட்டான். ஆதாம் ஏவாள் இடத்தில் வருகிறான். அங்கே அவர்களை பாவத்தில் விழ வைத்தான். அதன் பிறகு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட கூட்டத்தினிடத்தில் வருகிறான். அங்கே அவருடைய நாமத்தினாலே ஜெயம் பெறுகிறார்கள்.
இப்படி ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை ஃபோக்கஸ் பண்ணி வந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவனுடைய ஃபோக்கஸ் யார் மேல இருக்கிறது? எதன் மேல இருக்கிறது தெரியுமா? சபை மேல இருக்கிறது. சபை மேல இருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தரின் யுத்தம் நடக்கும். அப்படிதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் யுத்தம் நடக்கும். நமக்காய் யுத்தம் செய்கிறது கர்த்தர். நமக்காய் நீதி செய்கிறது கர்த்தர். நமக்காய் வழக்காடுகிறது கர்த்தர். நமக்கு ஜெயத்தை தருகிறவர் கர்த்தர். ஹalleluya. ஆமென். யூதனுக்கு விரோதமாய் ஆமான் இருக்கு. யார் யூதன்? யூதன் யார்? யூதனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? வேதம் சொல்ல, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். யார் யூதன்? ரோமர் 2வது அதிகாரம் அதனுடைய 28 29 வசனங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதலால் யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, யூதன் அல்ல. 29வது வசனம், உள்ளத்திலே யூதனானவனே யூதன். உள்ளத்திலே யூதனானவனே யூதன். பரலோக அங்கீகரிக்கிற யூதன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவானை கொண்டு ஆண்டவர் அழகாக எழுதி வைத்தார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தாராம். யூதா கோத்திரத்திலே வந்தார். சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. புறம்பே யூதரானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன செய்தார்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இன்னும் சொல்லணும்னா சொந்தமாக்கிட்டார். நான் சொந்தம் அல்ல, நான் யூதா கோத்திரத்தில் உள்ளவனும் அல்ல, ஆனால் கர்த்தர் என்னை சொந்தமாக்கிட்டார். ஆசாரியனை லேவி கோத்திரத்திலிருந்தும் ராஜாவை யூதா கோத்திரத்திலிருந்து பிரித்தெடுத்தார். அவர் நமக்கு பிள்ளைகளாக்கினது நிமித்தம் அவர் நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹalleluya. ஜீசஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. இங்கே மோர்தேக்காய் என்ன செய்கிறான் தெரியுமா? ஒரு சூழ்நிலை வந்தபோது தான் யூதன் என்பதை வெளிக்காட்ட வெட்கப்படவில்லை. கர்த்தர் எனக்கா யுத்தம் பண்ணணும்னா முதல்ல நான் அவருடையவன் என்பதில் வெட்கப்படக்கூடாது. சர்ச்சில் மட்டும் காட்டக்கூடாது நான் யூதன் என்று. என் சொந்தக்காரங்க நடுவில் நான் காட்டணும். நான் வேலைக்கு போற இடத்துல காட்டணும். நான் யார் என்பதை காட்டணும். ஆமென். அவன் தன்னை யூதன் என்று அறிமுகப்படுத்த அவன் வெட்கப்படவில்லை. பேதுரு வெட்கப்பட்டான். நீ அவரோடு இருந்தவர்களில் ஒருவன் தானே என்றான். அவன் அப்படி இல்லை என்றான். எப்பொழுது அவன் தன்னை அவருடையவனாய் காண்பிக்க வெட்கப்பட்டானோ அந்த இடத்துல தான் அவன் அவரை மறுதலித்தான். நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் முத்திரை போடப்பட்டவன். இதை நான் 4 இடத்துல காண்பிக்க நான் வெட்கப்படும் போதெல்லாம் அந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? அவரை மறுதலிச்சுட்டே இருக்கிறேன். இயேசுவை மறுதலித்துக் கொண்டே இருக்கிறேன். இவன் அதை வெட்கப்படவில்லை. 2வது நீங்க பாத்தீங்கன்னா இவனுடைய அடுத்த குவாலிட்டி என்ன அப்படின்னா 3வது அதிகாரம் ஆமென் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 3:2. ஆகையால் ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் மோர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. தேவனை தவிர வேறு ஒன்றையும் அவன் வணங்கவில்லை. ஜீவனுள்ள தேவனை தவிர இதில் அவன் உறுதியா இருக்கிறான். அவன் தான் யூதன். யூதன் யார் தெரியுமா? தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறவன். ஒரு காரியத்தை இருதயத்தில் நிர்ணயம் பண்ணுகிறான். உள்ளத்தில் யூதனானவன் யூதன். இன்னும் சொல்லணும்னா பிரதிஷ்டையில உறுதியா இருக்கிறான். நான் கர்த்தருக்காக இதை செய்திருக்கிறேன், கர்த்தருக்காக தீர்மானித்திருக்கிறேன். நமக்கு தெரியும் இது நிமித்தம் அவனுக்கு பெரிய ஆபத்து வந்தது. அவனுக்கான தூக்குமரம் செய்விக்கப்படுகிறது. அப்படி இருந்தும் அதை தெரிந்தும் ஆமென். எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற மோர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி எந்த தீர்மானத்தில் இருந்தானோ பிரச்சனை வந்ததும் தீர்மானத்தை மாற்றவில்லை, பிரதிஷ்டையை மாற்றவில்லை. அவன் அதுல உறுதியா இருக்கிறான். அவன் தான் யூதன்.
உயிரே போனாலும் சரி, தலையே போனாலும் சரி, தான் கர்த்தருக்காய் எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறவன் தான் யூதன். ஆமென். யூதா குலத்திலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல். ராஜா ஒரு பெரிய விக்கிரகத்தை செய்விக்கிறான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அதற்கு முன்பாய் வணங்கவில்லை என்ற செய்தி ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டதும் ராஜா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான். இப்படி நான் கேள்விப்பட்டேன், அப்படி அதனுடைய பனிஷ்மெண்ட் தெரியும்ல, அதனால உங்களுக்கு நான் ஒரு சான்ஸ் கூட கொடுக்கிறேன், நீங்க வணங்குங்க. அவர்கள் இல்ல இல்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். இவனுக்கு கோபம் வந்துட்டு ஒரு பிரதிஷ்டை எடுத்ததும் பிரச்சனை சால்வ் ஆகல, பிரச்சனை பெருசாகுது. பல நேரத்தில் அநேகருடைய கேள்வி இதுதான், நான் கர்த்தருக்கென்று ஒரு காரியத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது எனக்கு பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு சொன்னாங்க, பிரச்சனை பெருசுதான் ஆகுது. எஸ், 1 மடங்கு 7 மடங்கு அதிகமாகிறது. இவர்கள் மடியவில்லை, இவர்கள் பணியவில்லை. ஏன் தெரியுமா? இது யூத குலம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அவரை தொழுது கொள்ளும் போது அவரை சமீபமாய் பெற்ற இந்த ஜாதியை போல வேற எந்த ஜாதி உள்ளது? பரலோகம் அவர்களை வேர் பிரித்து வைத்திருக்கிறது. பரலோகம் இவர்களை முத்திரை போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இவன் யூதன். 7 மடங்காச்சு. இப்பொழுது ராஜா பார்த்து கொண்டிருக்கிறான், இவர்கள் இப்பொழுதாவது பணிவார்கள் என்று. அவர்கள் அப்படி பணிந்தால் அது அவர்கள் யூதர் அல்ல. உள்ளத்தில் யூதனானவனே யூதன். புறம்பே நிறைய காட்டுவாங்க, அவன் உணர்ச்சி வசப்பட்டு பல தீர்மானங்களை நாமும் எடுப்போம், ஆனால் இருதயத்தில் அதை நிர்ணயம் பண்ணி கொண்டிருப்போமானால். ஆமென். பென்யமீன் கோத்திரத்தானை கொண்டு ரோமருக்கு எழுதுகிறார், உள்ளத்தில் யூதனானவனே யூதன். ஹல்லேலூயா. கிறிஸ்டியன் என்கிற பெயர் எல்லாரும் வைக்கலாம். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தா கிறிஸ்தவன் என்ற பெயர் வச்சிடலாம். கிறிஸ்தவன் என்ற பெயர் வச்சதுனால கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்ட நிச்சயமா கிடையாது. உள்ளத்தில் யூதனானவனே யூதன். அவன் யார் தெரியுமா? பிரதிஷ்டையில உறுதியா இருப்பான். தான் யூதன் என்பதை வெளிப்படுத்த தயங்க மாட்டான், வெட்கப்பட மாட்டான். அவனுடைய சத்தம் யாக்கோபின் சத்தமாகவும் அவனுடைய கைகள் ஏசாவின் கைகளாகவும் இருக்காது. அவன் தான் யூதன். இப்படி ஒரு யூதன் இருப்பானால் அவனுக்கு எதிராய் ஒரு ஆமான் எழும்புவான். இந்த யூதன் அவனால பார்க்க முடியல, இந்த யூதன் அவனால சகிக்க முடியல. இந்த பகல் வேளையில் என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, கர்த்தருக்கென்று நாம் ஒரு காரியத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்போமானால் அதில் உறுதியாக இருக்கணும். அப்படி நாம் உறுதியாய் நிற்போமானால் நாம் தனியாக நிற்கவில்லை, நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தானே வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. யோவான் சொல்றார், நான் அவருடைய வசனத்தின் நிமித்தமாய் இந்த பத்ம தீவில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரை மறுதலிக்க சொன்னாங்க, இல்ல, அவருடைய வசனத்தின் நிமித்தமாய் இந்த பத்ம தீவில் இருக்கிறேன் என்று சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாக அவன் ஆவிக்குள்ளாகிறான். சத்தம் கேட்டு திரும்பி பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், ஆமே, நான் தனியா இல்ல. ஹல்லேலூயா. ஆமே, நிலையங்கி தரித்து குத்து விளக்குகள் நடுவில் உலாவுகிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். 7 மடங்கு அக்கினி சூளை அதிகரிக்கப்பட்டதும் ஆமென், ஒரு முடி கூட கருக விடாதபடிக்கு பரலோகம் கிரியை செய்யவில்லையா? நீ யூத குலமானால் ஒன்றை புரிந்து கொள், உனக்காக பரலோகம் கிரியை செய்யும், உனக்காக வானம் திறக்கப்படும், உனக்காக கர்த்தருடைய தூதர்கள் இறக்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. எனவே தான் எபிரேயர் 10வது அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 35வது வசனம், எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எரேமியாவை பார்த்து சொல்றார், நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லாத. 38-39 வசனங்களை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாம். நீ இப்ப எனக்காக நிக்கிற, அக்கினி 7 மடங்கு ஆனதை நீ பின்வாங்கிட்டேன்னா எனக்குள்ள நீ நின்று ஒரு மன மகிழ்ச்சியை கொடுத்த பாத்தியா?
அது போயிடும் என்னை விட்டு. பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்ற, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்ன மறுதலிக்கல. ஏன் மறுதலிக்கல? என் நேசத்தை பார்த்ததுனால மறுதலிக்கல. நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை நீ அறிந்து கொண்டதுனால மறுதலிக்கல. நீ மறுதலிக்காததுனால நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா, நான் உன்மேல் அன்பா இருக்கிறத நீ மட்டும் அறிஞ்சல, இனி அதுவும் நீ மட்டும் இல்ல, உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் கிரியை செய்ய போறேன். ஆமென். பின்வாங்கினாலே ஆத்மா பிரியமா இருக்காதான். என்ன நினைச்சு, அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவின் மனமகிழ்ச்சியா இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அதாவது ஒரே பேரான குமாரன் ஆகிய கிறிஸ்து தம்முடைய பிதாவுக்கு மனமகிழ்ச்சியா இருந்தார். அந்த ஸ்தானத்தில் தான் பிள்ளைகளாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீ தைரியத்தை விட்டுறாத, நீ பின்வாங்கிட்டேன்னா என் ஆத்துமா உன்மேல் பிரியமாயிராது. 39வது வசனம், கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் நீ பின்வாங்கிட்டேனாலே நீ கெட்டு போயிருவ. இன்னைக்கு உன் கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா நீ இன்றும் நிற்க காரணம் என்ன தெரியுமா? நீ பின்வாங்காததுனால. எல்லாம் இருந்தும் பின்வாங்கினா கெட்டு போயிருவ. இந்த மோர்தேக்காய் உறுதியா இருக்கிறான். அவன் சொல்றான், நான் யூதன். ஆமென். அன்னைக்கு யூதன் சொன்ன இன்னைக்கு வந்து விழுந்து கிடக்கிற இல்ல, விழமாட்டான். ஒரு தேவ பிள்ளை. அவர் நமக்குள்ளே நம்பிக்கையை, தைரியத்தை, விசுவாசத்தை இதெல்லாம் அவர் துவக்கி இருக்கிறார். நமக்கு நிச்சயம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஊழியக்காரர் இடத்தில் அவருடைய கரம் இருக்கும், அவருடைய சத்துருக்கள் இடத்தில் அவருடைய சினம் இருக்கும். ஆமென். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கண்டு நான் வருத்தப்பட்டும் அவர் வரலன்னா அவருக்கு தெரியும் இதை தாங்குற பலம் இவனுக்குள்ள இருக்கிறது. வருத்தப்படுகிறதை கண்டு அவர் கடல் மேல் நடந்து வந்தார். பார்த்து விட்டு அவரால் சும்மா இருக்க முடியாது. இந்த பகல் வேளையில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். கடந்த நாளில் என்னை மிகவும் பலப்படுத்தின வார்த்தை. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய விரும்புகிறார். ஆனால் அதே வேளையில் நம்மை தேவன் எந்த ஸ்தானத்தில் நிறுத்தி இருக்கிறாரோ அதில் கடைசி வரை உறுதியாய் நிற்பேன் என்ற தீர்மானம் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. பின்வாங்கி போவானானால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாயிராது. இங்கே பாருங்க, இவ்வளவு எல்லாமே ஆமானுக்கு ஃபேவரா இருந்தோம். மோர்தேக்காய் உறுதியாய் நிற்கிறான். உறுதியாய் நிற்பதை அறிந்து ஒவ்வொரு காரியமும் இவ்வளவு செஞ்சோம். இந்த மோர்தேக்காயை தொடக்கூட முடியலையே. இப்பொழுது வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்றார். யார்? ஆமான். வீட்டில் வந்து மனைவி ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போ மனைவியும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, ஆமா அவனை யாருன்னு சொன்னீங்க? மோர்தேக்காய். ஆமா, அந்த மோர்தேக்காய் யாரு? அவன் யூத குலம். உடனே சொல்றாங்க, அவன் யூத குலமானால் உங்களால அவனை மேற்கொள்ள முடியாது. இது அவருடைய சபையானால் பாதாள வாசல்கள் இதை மேற்கொள்ளாது. கரங்களை தட்டி ஹalleluya. இது கர்த்தருடைய சபையானால். எனவேதான் கர்த்தர் சபையை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ கடைசி வரை அதுல நிக்கணும். உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படக்கூடாது. இவன் யூத குலமானார். போராடுறான், சத்துரு போராடுறான், போராடி தோக்குறான். அவன் தோக்குறவனை போராடும் போது ஜெயிக்கிறவன் நிக்கண்டாமா? அவன் எதுக்கு போராடுறான்? தோற்கிறதுக்காக போராடுறான். நாம எதுக்கு நிக்கணும்னா ஜெயிக்கிறதுக்காக நிக்கணும். இவன் யூத குலமானார். நீர் தாழ்ந்து போக துவங்கினீர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் இதை மேற்கொள்ளாது. ஆமென். இந்த கல்லின் மேல் ஒருவன் மோதினால் அவன் நொறுங்கி போவான். ஹalleluya, ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அவன் முதலாவதே அவன் தீர்மானத்தில் உறுதியா இருந்தான். ஆனால் ஆமான் அதை கண்டுக்கல. எவனோ ஒருத்தன் நிக்கிறான் வணங்காம, சரி விடு,
கண்டுக்கல. ஆனா எப்பொழுது முதல் அவனை கவனிக்க ஆரம்பித்தான் என்றால், அவனுக்கு வந்து சொல்றாங்க, அவன் ஏன் தெரியுமா வணங்காம நிக்கிறான்? அவன் யூத குலம். இது ஆமானுக்கு அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அவனுடைய போக்கஸ் அவன் மேல இருக்கு. தாவீது முதல்ல அரண்மனைக்கு வந்தபோது சவுலுக்கு தாவீது ரொம்ப பிடிச்சு போச்சு. அவன் நினைச்சிட்டு இருந்தான், நமக்கு கஷ்டம் வரும்போது அவன் வந்து வாசிட்டு போயிடுவான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் கொண்டு வந்தது வாசிட்டு போறதுக்கு இல்ல, ஆமென், வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு. ஆமென். அவனுக்கு ஆரம்பத்தில் தெரியவில்லை. வேதம் சொல்லுகிறது, சவுல் தாவீதை ரொம்ப நேசித்தானா. நேசித்து அவங்க அப்பா கிட்ட சொல்றான், அவன் இங்கேயே இருக்கட்டும், நான் அவனை பார்த்துக்கிறேன், என் பிள்ளைய போல பார்த்துக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு, இப்பொழுது யுத்தம் முடிஞ்சு எருசலேமுக்குள்ள வரும்போது ஜனங்கள் பாடுகிறார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லும் போதுதான் இவனுக்கு உள்ள ஆட்டம் கொடுக்குது. இப்போ எனக்கு 1000 கொடுக்கறாங்க, அவனுக்கு 10000 கொடுக்கறாங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போறாங்க? ராஜ்யத்தை கொடுக்க போறாங்க. அன்று முதல் அவனுடைய பார்வை அவன் மேல திரும்பிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கு மட்டும்தான் பிரச்சனை. ஆமா, எனக்கு மட்டும்தான் போராட்டம். மீதி எல்லாருக்கும் இன்கிரிமெண்ட் வருது சேலரியில, மீதி எல்லாரும் கேட்கறதெல்லாம் கிடைக்குது. எனக்கு பழைய பேலன்ஸே, நான் கேட்க போனாலே என் மேல எரிஞ்சு விழுறாங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இன்னைக்கு புரிஞ்சுக்கோ, நீ யூத குலமானால், நீ யூதனானால், ஹல்லேலூயா. ஒரு ஆமான் இப்படிதான் விளையாடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் யூதனுக்கு அவர் ஒரு அறுப்பு காலத்தை வைத்திருக்கிறார். யூதவை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பின்வாங்கிறாத. பிரச்சனை 7 மடங்கு அதிகமாகலாம். அக்கினி 7 மடங்கு அதிகமாகிறதை கர்த்தர் தடுக்கவில்லை. ஆனால் அந்த அக்கினி அவருக்காய் நின்றவர்களுடைய முடியை கருக பண்ண கூட கர்த்தர் இடம் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினியில் அவர் வந்து நின்றார், வனாந்தரத்தில் அவர் வந்து நின்றார். தானியேல் பாருங்க, சட்டம் வைக்கப்பட்டதை தெரிந்தும், அப்படிதான் பைபிள் இருக்கு, தெரிஞ்சு அவன் போய் வழக்கத்தின்படி ஜன்னலை ஓபன் பண்ணி அவன் போயிருந்து எருசலேமுக்கு நேராய் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்றான். யூத குலம் அல்லவா, அந்த ராஜரிக ரத்தம் அல்லவா உள்ளே ஓடுகிறது. சொந்தமானதில் வந்தார். சாஸ்திரிகள் வந்து என்ன கேட்டாங்க தெரியுமா? ஒரு குழந்தை பிறந்திருக்குல்ல, எங்கன்னு கேட்கல, ஏரோதை ஆட வைத்த ஒரு வார்த்தையை சொன்னார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்ப அவர் யாரு? குழந்தை. குழந்தை, அவ்வளவுதான் இல்ல. வார்த்தை மாம்சமாகி இப்ப குழந்தைய மரியாளின் மடியில. ஆமென். எழும்பி ஓட முடியாது இப்போ. ஹல்லேலூயா. ஏன்? ஒரு ஆகாரத்தை எடுத்து சாப்பிட கூட முடியாது. இப்போ ஏரோது எதிராக எழும்புகிறான். அந்த குழந்தையின் ஒரு உறுப்பை கூட ஏரோதால தொட முடியல. ஒரு முடிய கூட ஏரோதால எடுக்க முடியல. இந்த உறுப்பு அழியாது. வானம் அழியும், பூமி அழியும், ஆனா அந்த வார்த்தையின் ஒரு உறுப்பு தொட முடியாது, தொட முடியாது. ஹல்லேலூயா. குழந்தையா இருந்த இயேசுவையே தொட முடியலன்னா, ராஜாவாய் சிங்காசனத்தில் இருக்கிற, என்றென்று ஆளுகை செய்கிற, கமான், கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நிச்சயம் உள்ளவர்கள் ஆர்ப்பரிப்போடு. ஹல்லேலூயா. சீயோனுடைய வழக்கு நிமித்தம் கர்த்தர் பழி வாங்குவார். ஆமென். என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். என் கூட இருக்கிற எல்லாருக்கும் எல்லாம் நல்லா நடக்குது, எனக்கு மட்டும். நீ யூத குலம். யூத குலம். ஒரே பிரச்சனையை எல்லாரும் ஃபேஸ் பண்றாங்க, எல்லாரும் வணங்கிட்டாங்க. வணங்குறவங்களுக்கு அக்கினி அதிகரிக்கப்படல. நிக்கிறான் தெரியுமா, அவனுக்கு தான் பிரச்சனை. 7 மடங்கு காத்திருக்கிற காலம் அதிகமாகுது. வாசலும் திறக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆமென்.
மிகவும் பிரியமானவனுக்கு உத்தரவு எப்போங்க கிடைச்சது? ஹல்லேலூயா. வேண்டி பாருங்க. அப்போ தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனம். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றார். பதில் 3 வாரம் என்ன செய்யல சொல்லுங்க, கிடைக்கல. இப்பொழுது 21வது நாள் 3வது வாரத்தில் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பேசுகிறார். பேசும்போது என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 12வது வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைவதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கு அடுத்த வார்த்தை, உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி, அந்த ஃபர்ஸ்ட் டே துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் டே துவங்கி நீ ஜெபிக்க உட்கார்ந்து தெரியுமா, 21வது நாள் தான் நான் வருவேன் இல்ல, ஆண்டவர் அப்படி சொல்லல. தானியேலுக்கு பதில் இப்பொழுது வர 9வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும், அவன் வேண்டிக் கொண்டிருக்கும் போதே பதில் வந்துச்சு. 10வது அதிகாரத்தில் அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா பதில் 21 நாள் வரல. ஆனா கர்த்தருடைய தூதன் வந்து சொல்லி, காலுண்டி நில்லு, உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும், நீ ஒன்றை நன்றாய் அறிந்து கொள். ஆமென். நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே வார்த்தை கேட்டுட்டோம். அடுத்த வார்த்தை, உன் வார்த்தை நிமித்தம் நான் வந்தேன். நீ மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தை நிமித்தம் நான் வந்தேன். ஆனா முதல் நாள் கேட்ட வார்த்தைக்கு அவர் எத்தனாவது நாள் வருகிறார்? நான் அது சரித்திரத்துக்குள் போல, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல், எத்தனாவது நாள் கிடைக்குது? ஏன் இவ்வளவு டிலே ஆகுது? ஏன் இவ்வளவு தாமதமாகுது? அடுத்த வசனத்தை வாசிங்க. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். போராடுறான், ஆனா அவனுக்கு ஜெயிக்க முடியாது. போராடுறான், ஆனா தானியேல் விடல. அவன் யூத குலம், பதில் வரலன்னு சொல்லிட்டு ஜெபத்தை 2வது நாள் முடிக்கல. ஒரு காரியத்துக்காக தானியேல் உட்கார்ந்தானா, அந்த காரியம் வாய்க்காமல் அவன் எழும்ப மாட்டான். அவன் தான் யூத குலம். நாளாகும், 1 நாளாகும், 2 நாளாகும். நேற்று எனக்கு ஜெபம் பண்ணி உடனே பதில் கிடைச்சது, இன்னைக்கு எனக்கு ஜெபம் பண்ணி பதில் கிடைக்கலையா, ஓகே இந்த காரியத்தை ஜெபிக்க வேண்டாம், அப்படி அல்ல. அவன் தான் யூத குலம். அவன் உட்கார்ந்து இருக்கிறான். சொல்றார், முதல் நாள்ல இருந்து உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சுப்பா, ஆனா ஒரு யுத்தம் நடந்துச்சு. தானியேல், உனக்கான யுத்தம் இது. ஆனா யுத்தம் முடிஞ்சு தானியேல் இடத்துல பெர்சியாவின் அதிபதி வரவில்லை, கர்த்தருடைய தூதனானவர் வந்து நிற்கிறார். இந்த யுத்தம் நடக்கட்டும். முடிவில் யார் பக்கத்துல வந்து நிற்பார் தெரியுமா? ஆமான் அல்ல, ஆமானின் கதையை முடித்து. ஹல்லேலூயா. நீ எழும்பு, நீ திடன்கொள், நான் உனக்கு தெரிவிப்பேன். சத்திய எழுத்தில் கண்டிருக்கிறதை நான் உனக்கு அறிவிப்பேன். ஒரு தேவ பிள்ளை இதுல உறுதியா இருக்கணும். நாம் யார் என்பதை மறந்து விடக்கூடாது. நாம் யார் என்பதை வெளிப்படுத்துறதுல தயங்க கூடாது. ஆமென். அவருடைய நாமத்து நிமித்தம், ஆமென், அவருடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் துன்பப்படுத்தப்பட்டால் பாக்கியம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். அவருடைய நாமத்து நிமித்தம் உங்களை ஒருத்தங்க ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஹல்லேலூயா. அந்த காலத்துல இன்னைக்கு தெருவுக்கு தெரு சர்ச்சஸ் இருக்கு. ஆமென். கால் தட்டி விழுந்தா சர்ச்சு, அப்படி நிலைமை ஆயிட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா அன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஊரில் ஒருவன், வம்சத்தில் 2 பேர். ஆனா அவங்கள பார்த்தாலே சொல்லுவாங்க, ஹே இது பெந்தேகோஸ்தே கூட்டம் அப்படிம்பாங்க, அல்லேலூயா கூட்டம் அப்படிம்பாங்க. இன்னும் 2-3 வார்த்தைகளை கூட சொல்லுவாங்க. ஏன்? அவர்கள் தங்களை அப்படி காண்பிக்க வெட்கப்படவில்லை. அவங்களுக்கு பெரிய படிப்பறிவுலாம் ஒன்றும் கிடையாது. பைபிள் கூட ஒழுங்கா வாசிக்க தெரியாது. ஆனா அவங்க முழங்கால் போட்டாங்கன்னா பரலோகம் இறங்கி நிற்கும். பரலோகம் இறங்கி நிற்கும். அவங்களுக்கு அடுத்த வேளை சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா வானத்தை பார்த்தாங்கன்னா தூதர்கள் ஏறுறது இறங்குறத பார்ப்பாங்க. அவர்கள் இருக்கிற ஏரியாவில் நடந்து வர பயப்படுவாங்க. வீட்டுக்குள்ள இருந்து அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணாங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற வந்து பாவ அறிக்கை பண்ணி விழுவானாம். ஆமென். இப்படி ஏன் அவர்கள் தங்களை யூதன் என்று காண்பிக்க வெட்கப்படவில்லை? எந்த இடத்துல ஒரு சபையினுடைய தோல்வி ஆரம்பிக்கிறது தெரியுமா? கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை காண்பித்தால், கர்த்தர் வைத்த நிலையிலே நான் என்னை காண்பித்தால், இது நிமித்தம் என்னை ஒதுக்கி விடுவார்களோ, எனக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் தடைபட்டு விடுமோ, எனக்கு வருகிற சலுகைகள் தடைபட்டு விடுமோ என்று பயந்து எந்த இடத்துல நாம் நம்மை மறைத்துக் கொள்ளுகிறோமோ, எப்படி ஏசாவின் போர்வையை போட்டு யாக்கோபாய் வெளியே காண்பிக்க வெட்கப்படுகிறோமோ, அந்த இடத்துல தான் ஆமானின் கை ஓங்குகிறது என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். கடைசி வரதுல நாம வந்து நிக்கல. உன்னை நற்குல கனித்தடும் திராட்சை செடியா உன்னை நான் நாட்டினேன், உன்னை நான் வச்சு உன்னை பிள்ளைகளின் வரிசையில கொண்டு வந்து வச்சேன். எரேமியாவை கொண்டு பேசுறார். உன்னை நான் பிள்ளைகளின் வரிசையில, உன்னை அடிமையின் கூட்டத்தில் வரிசையில இருந்து. அப்படிதான் நாங்க இளையகுமாரன் வந்தா, சாப்பிடுறதுக்காக வந்தான். பசி தாங்க முடியல, வேலைக்காரங்களுக்கு குமாரனா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. வேலைக்காரர்கள் ஒரு ஆளாவது இருந்துட்டு அப்பப்ப நீங்க கொடுக்கறத சாப்பிட்டுட்டு போறேன்னதும் அப்பா சொல்ற ஆட்டு அடிடாங்கிறார், கன்றுக்குட்டி அடிங்கிறார். ஆமா, ஏன் உன்னை நான் வச்சா பிள்ளைகளின் வரிசையில தான் வைப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை வேலைக்காரர் வரிசையில் வைக்கல, என்னை பிள்ளைகளின் வரிசையில் வைத்திருக்கிறார். இனி நான் அதை எங்க போனாலும் காட்டணும், நான் ராஜா வீட்டு பிள்ளை. ஹல்லேலூயா, ராஜா வீட்டு பிள்ளை. ஆமென். இயேசு எங்க அப்பா. ஆமென். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ராஜா வீட்டு பிள்ளை. சொல்லுங்க, நான் ராஜா வீட்டு பிள்ளை. ஆமென். அப்ப யூதனுக்கு விரோதமாய் தான் இந்த ஆமான். இந்த ஆமான் என்ன செய்கிறான் பாருங்க. இவன் யூதன் என்று அறிந்ததும் அவனுடைய செயல்களை பார்த்தீங்கன்னா, நீங்க ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். முதலாவது அந்த ஆமான் என்ன செய்கிறான்? 3:5 வாசிங்க. எஸ்தர் 3:5. மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆமென். இந்த ஆமானுக்கு யூதனுக்கு மேல என்னவா? கொஞ்சம் பயப்படாம சொல்லுங்க, ஒண்ணும் இல்லை. ஆமென். கூர்க்கமா இல்ல, நீங்க இருக்கிறத பார்த்தா ஆமானுக்கு யூதன் மேல மூர்க்கம். அசீரியன் முகாந்திரம் இல்லாமல் தம்முடைய ஜனத்தை என்ன செய்தானா? ஒடுக்கினான். முகாந்திரமே இல்ல. சில பார்த்திருக்கீங்களா, என்ன இவங்க என் மேல கோபப்பட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த ஆமான் சாத்தான் வந்து கொம்பு கண்ணு இப்படி எல்லாம் தள்ளிட்டுல வரமாட்டான். அவன் யாரை கையில் எடுக்கணுமோ அவங்கள கையில் எடுத்து அவங்க மூலமா செயல்படுவான். இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் 6 கடைசியில, உங்களுக்குள்ளும் ஒருவன் கரெக்ட் தான் சொல்லுங்க, பிசாசா இருக்கிறான். அது இயேசு சொல்லலாம், நாம சொல்லக்கூடாது. எங்க வீட்டில் ஒரு பிசாசு சில சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்க கண்ணாடி பார்த்துட்டு வந்து சொன்னது. உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான். அப்படி சொல்லிட்டு அவனை கடைசியில் இயேசு யூதாசை பார்த்து சொன்ன கடைசி வார்த்தை என்ன? சிநேகிதன். அதன் அர்த்தம் என்ன? அவனை பகைக்கல, அவனுக்குள்ளிருந்து செயல்படுகிற அந்த சத்துருவை பகைத்தார். ஆமென். நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இதை புரிஞ்சுக்கிட்டு தான், அதான் உள்ளத்தில் யூதனானவனே புறம்பே யூதனானவன் மாம்சத்தில் பகைப்பான், மாம்சத்தில் வெறுப்பான், பேச மாட்டான். நல்லா வந்து ஆராதிப்பாங்க. ஃபாஸ்டிங் பிரேயர்னா முத ஆளு 21 நாள் 40 நாள் விட்ட 4 வருஷம் நாங்க ஃபாஸ்டிங் இருப்போம். போட்டி போட்டு மோசே எவ்வளவு நாள் இருந்தா 40. அப்போ ஆண்டவர் ஒரு 41 நாளாவது இல்ல, சிலர் அப்படி. ஆனா பேச மாட்டாங்க, ஏன்னா புறம்பே யூதனை காட்டுறாங்க. வாரத்துக்கு 2 நாள் உபவாசிப்பாங்க, தசம பாகெல்லாம் கரெக்டா கொடுத்துருவாங்க, 10 கட்டளை 1 விடாம கீழ்ப்படிவாங்க. ஆனா விசுவாசத்தில் பலவீனமானவனை கண்ட ஆண்டவரே இவனை போல இல்லாததுக்காக முடிஞ்சு. நான் தான் வேடிக்கை சொல்லுவேன், 6 நாள் பரிசுத்தமான வாழ்ந்துட்டு சர்ச்சில் வந்துட்டு பாவியா போனான். ஒரே ஜெபம் ஒருத்தனை பாவியாக்கிட்டு. ஆமென். உள்ளத்தில் யூதனானவனே யூதன். ஹல்லேலூயா. நம்ம யாரை அதை பாருங்க, ஆண்டவர் சொல்றார், ஒரு பெர்ஷியா நாட்டின் அதிபதி நிக்கிறான்னு சொல்லும்போது அவனுக்கு பின்னாடி சத்துரு நிக்கிறான், வானமண்டலத்தின் சேனை இருக்கு, நான் போராடிட்டு வருகிறேங்கிறான். உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான் சொல்லிட்டு யூதாஸை பார்த்து சொல்றார். யூதாஸ் காலை கழுவுறாரு, யூதாஸ் கையில் அப்பத்தை கொடுக்கிறார், அவனுக்கு சான்ஸ் கொடுக்கிறார். எல்லாத்துக்கும் மேல அவன் திருடன் என்று யோவான் எழுதினதுக்கு அப்புறமும் அவருக்கு தெரியாதா திருடன்? துரோகி என தெரிந்தும் தெரிந்தெடுக்கிறார், திருடன் என தெரிந்தும் ட்ரெஷரர் ஆக்குறார், பணப்பைய கையில கொடுக்கிறார், அவனுக்கு சான்ஸ் கொடுக்கிறார். தேவன் தருகிற
கிருபையில எனக்கான ஃபேவரை மட்டும் பார்க்க கூடாது, எனக்கான வார்னிங்கே நான் பார்க்கணும். ஆமென். எல்லாம் தெரிஞ்சு அப்ப தேவன் இங்க அவனை பகைக்கவில்லை, அவனை குறித்து அவர் வேதனைப்பட்டு சொல்றார், இவன் பிறக்காம இருந்திருந்தா நலமா இருக்கும், அவர் மாம்சமா வெளிப்படுத்தியிருந்தா இவன் அழிந்து போனால் சொல்லி, இவன் பிறக்காம இருந்திருந்தாலே. இதுதாங்க ஒரு இதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய அடையாளம். இப்ப ஒரே ஒரு கேள்வி, நான் பல முறை இதை கேட்டிருக்கேன், ஆனா இப்போ கேட்க தோணும். 2 பேர் சபைக்கு விரோதமா எழும்பினாங்க. ஒருவன் ஏரோது, யாக்கோபு கொலை செய்யப்பட காரணம். இன்னொருவன் பவுல், ஸ்தேவான் கொலை செய்யப்பட காரணம். ஓகே, 2 பேர் ஆண்டவர் சந்தித்த விதம் இருக்கிறது. ஒருவனை அடித்தார், அவன் புழு புழுத்து செத்து. இன்னொருவனை அடித்து திருத்தினார். இப்ப நமக்கு விரோதமா ஒருத்தங்க எழும்புறாங்க. இந்த 2ல ஆண்டவர் என்ன செய்யணும்? நீங்க என்ன ஒரு வாரமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் லைட்டா ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, என் புருஷன் ரொம்ப மோசம் பாஸ்டர், ஆண்டவர்கிட்ட சொல்லி காலையாவது முறிச்சு போட. நான் கொட்டேஷனுக்கு ஆள் வச்சிருக்கிறது மாதிரி. இன்னொரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, அவன் என்ன அடிச்சுட்டான் பாஸ்டர். எவன் அடிச்சான்? என் புருஷன். சரி, என்ன அவருக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், சீக்கிரம் போட்டோம். பார்த்துக்கோங்க எப்படியெல்லாம் ஜோம் பண்றாங்க. நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு, புறம்பான யூதனாய் தான் நாம் நம்மை காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். மனுஷனை ஏமாத்தலாம், பரலோகத்தை ஏமாற்ற முடியாது. ஆமென். இந்த ஆமான் மூர்க்கம் நிறைந்தவனாய் மாறு. யார் மூலமா வரும்? திடீர்னு வருவான், வீட்டுக்குள்ளே சிலர் எழுப்புவான், தெரியாது. ஆபீஸ்ல நேத்து வரை நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க, நம்ம யூதன் அவனுக்கு தெரிஞ்சிட்டு அப்படியே எழுப்புவாங்க. நம்ம ஃபைல பார்த்து தூக்கி எறிவாங்க, ஏன்னா யூதன் தெரிஞ்சிட்டல. சோ 2 ஆப்ஷன், யூதனா தான் தொடர போறியா இல்ல ஆமானுக்கு பணிய போறியா? வசனத்து நிமித்தம் நான் இந்த பத்மு தீவுல இருக்கிறேன்னு ஒரு தேவ பிள்ளைக்கு சொல்லணும். எதுக்கு, ஏன் இந்த பிரச்சனை அனுபவிக்கிறீங்க? நான் அப்படி பண்ண, அதனால. அநீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அல்ல. அந்த பிரதர் என்ன இப்படி பேசிட்டார், ஓகே, அந்த பிரதர் நீங்க எப்படி பேசுனீங்க அது அந்த பிரதர்கிட்ட கேட்டாதான் தெரியும். அப்பா முந்தி ஊழியம் செஞ்ச ஒரு இடத்துல சாட்சி நேரத்தில் ஒரு சகோதரி கொஞ்சம் லேட்டாக வந்து சொன்னாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு வீட்டில் பிசாசு தொல்லை தாங்க முடியல, கூட்டத்துக்கு சரியான நேரத்தில் வர முடியல. பின்னாடி இந்த ஒரு ஆண்கள் பக்கத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, அந்த பிசாசு நான் தான் பாஸ்டர். அவங்க ஹஸ்பண்ட். ஒரு காஃபி மட்டும் போட்டுட்டு போன்னு சொன்னேன், அதுக்கு அங்க நிறைய அந்நிய பாஷை. அப்புறம் இங்க வந்து உள்ளத்தில் யூதனானவனே யூதன். அவனுக்கு தெரியும் நம்ம மாம்சத்தோடு ஃபைட் பண்ண கூடாது. திடீரென்று மூர்க்கம் உள்ளவனாகிறான். ஆனா உடனே நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்துருவின் மூர்க்கம் நம்ம ஒண்ணும் பண்ணாது. எரேமியா 48வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 30வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டது, அவன் மூர்க்கத்தை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஆகாது. எல்லாரும் சொல்லுங்க, அப்படி ஆகாது. நீங்க சொல்றத பார்த்தா அப்படி ஆகாது. அடுத்த வார்த்தையை சொல்லுங்க, அவன் வீம்பு செல்லாது. பரலோகம் ஒண்ணு செல்லாதுன்னு சொல்லிச்சுன்னா சொல்லுங்க, செல்வாக்கா? பரலோகம் ஒண்ணு செல்லாதுன்னு சொல்லிட்டுனா செல்லாது. ஏங்க, சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட் ஒண்ணு செல்லாதுன்னு சொல்லுச்சுல்ல, என்ன சொல்லுச்சு? ஒரு கவர்மெண்ட் அதிகாரம் சொல்லுது, இனியிலிருந்து 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாது. அவ்வளவுதான், செல்லாம ஆயிட்டா. நிலையற்ற ஸ்தானத்தில் இருக்கிறவங்க சொல்றதே செல்லாதுன்னு சொன்னா செல்லாதுன்னா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. பரலோகம் சொல்லுது, ஆமானுடைய மூர்க்கம் செல்லாது. ஆமென் சொல்றவங்க கம் ஆன். அவன் ரொம்ப கோபத்தில்
கோபத்தில் இருக்கிறான். என்ன சரண்டர் ஆக போறோமா? முகாந்திரம் இல்லாமல் ஒடுக்கும் போதே புரிஞ்சுக்கோங்க, நீ யூத கொல்லணும் அவனுக்கு தெரிஞ்சிட்டு, நீ ரட்சிக்கப்பட்டவன் தெரிஞ்சிட்டு, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் தெரிஞ்சிட்டு. அவன் மூர்க்கம் இல்ல, சமுத்திரத்தின் பெருமையை அடக்குகிறவர் தம்முடைய ஞானத்தினால். அந்த வார்த்தையை வாசிங்க, யோபுவின் புஸ்தகம் அதனுடைய 26:12. அவர் தமது வல்லமையினாலே சமுத்திரத்தின் கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். இங்க பாருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு அலை அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, ஆண்டவர் எழும்பி இறையாதே சும்மார். சில சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, சும்மார். சில வீட்டில் நாய் வளர்த்துருப்பாங்க, அந்த ஓனர்கிட்ட அது ரொம்ப பழகி இருக்கும். யாராவது வந்தோன்னு அது பயங்கரமாக சத்தம் போடும், அது இதுவும் பண்ணிட்டு இருக்கும். அந்த ஓனர் பார்த்துட்டு சும்மார் அப்படி சொன்னது அது என்ன செய்து விடும்? சும்மா இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு கடல் கொந்தளிக்குது, ஆண்டவர் எழும்பி சும்மார் இவ்வளோ. அவர் தம்முடைய ஞானத்தினாலே அதன் மூர்க்கத்தை, அவருடைய ஞானம்தான் அவருடைய வார்த்தை, ஞானத்தினாலே மூர்க்கத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமா, இன்னைக்கு சத்துருவின் மூர்க்கத்தை அடக்கிறது அவருக்கு விஷயம் கிடையாது. ஆமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆன்டி கிரைஸ்ட் என்பவன் அவருடைய வல்லமைக்கு அப்படியே எதிர் வல்லமை உடையவன் அப்படின்னு பார்க்க கூடாது. அவன் எதிரானவன், ஆனா அதே வேளையில அவருக்கு நிகரானவன் கிடையாது. ஆமென். ஓகே, ரெண்டு பேர் யுத்தம் நடக்கும்போது ஓரளவுக்கு ரெண்டு பேர் எப்படி இருப்பாங்க? இவன் அப்படி அல்ல. இவன் யாரில் ஒருவனா இருந்தான் என்றால் தேவர்களில் ஒருவனா இருக்கவில்லை, தூதர்களில் தான் ஒருவனா இருந்தான். ஆமென். அதாவது கேப்ரியேல், மீகாவேல் இப்படி இருந்த இவர்களில் ஒருவனாய் இருந்தான். இயேசுவுக்கு நிகரானவன் கிடையாது. அவன் தள்ளப்பட்டவன். அதனாலதான் இவன் அடிக்கிறதுக்கு மீகாவேலை வச்சு கதையை முடிச்சிட்டார். அவருக்கு இது விஷயமே கிடையாது. அப்ப அவர் இவ்வளவு இறங்கி வர காரணம் என்ன தெரியுமா? நம் மேல் வைத்த அன்பு. அதனாலதான் இந்த கூட்டம் யாருப்பா? இந்த மணவாட்டி கூட்டம் யாருப்பா? இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டம் யாருப்பா? தூதர்கள் இந்த கூட்டத்தை பார்க்க ஆசையா இருக்கிறாங்களா? ஆமென். நம்மெல்லாம் ஆண்டு சமத்துல வந்து இருக்கும்போது பரலோகம் எவ்வளவு ஆசையா பார்க்க தெரியுமா? கிருபையினால போன வாரம் 65 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆமென். ஆவியிலே களி கூற முடிந்தது, ஆவியிலே அதை ஃபீல் பண்ண முடிந்தது. எது தெரியும்? அந்த பரலோக சந்தோஷத்தை ஒவ்வொரு ஆளா வரும்போது. ஆமென். அதாவது பாதாளத்துக்கு தப்புவிக்கப்படுகிறார்கள், பாதாளத்துக்கு தப்புவிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு ஆள் எப்படி இந்த 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போய் அதை மேய்ப்பன் தோள்ல தூக்கி போட்டு கொண்டு வரும்போது அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷத்தை ஆமென் கொடுக்க வைத்திருக்கிறார். இனி இதுல நிக்கணும். ஹல்லேலூயா. ஆமன் மூர்க்கம் நிறைந்தவனானா, ஆனா அந்த மூர்க்கத்தால அவனுக்கு ஆண்டவர் சொல்றார், அது செல்லாது. யாக்கோபுக்கு விரோதமான தொழில நல்லா செய்யறாங்க. ஆமென். அப்பா இருக்கும்போது ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, பாஸ்டர் நாங்க தொழில ஆமென் நாங்க விழணும்னு சொல்லிட்டு ஒருத்தங்க எலுமிச்சையை வச்சுட்டு போனாங்க. அப்பா சொன்னாங்க, சர்பத்து போட்டு குடிங்க, இந்த சூட்டுக்கு முட்டையை வச்சா ஒரு ஆம்லேட் போட்டு. இந்த விஷயம் தெரியாம அங்க சுத்தி இங்க சுத்தி இல்ல, நம்ம பல நேரத்தில் நம்ம யாருன்னே மறந்துடுறோமே. யாக்கோபை சிநேகித்தேன், உன்னை தொடுகிறவன் ஏன் என் கையை தொடல, என் கண்மணியை தொடுறான். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே சாத்தான் கா ஹரபா சாத்தானரே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல்ல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல்ல. எத்தனை பேர் சொல்லுவீங்க விட்டு கொடுக்கலையே அப்பா? ஆமென். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும். ஆமென். விட்டு கொடுக்கலையே. ஓஹோ, அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுமா, நின் மகா கிருபைக்காய், நின் மகா கிருபைக்காய்
நிறைந்தவனாமா. இரண்டாவது, இவன் யார் தெரியுமா? இந்த யூதனால் அவனுக்கு அற்பமாய் பார்த்தானா. 3:6 வாசிங்க. ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமா இருந்துச்சு. அற்பமாய் பார்க்கலாம். ஏன் அற்பமாய் பார்த்தான் தெரியுமா? ஏன் அற்பமாய் பார்த்தான் தெரியுமா? மொர்தெகாய் கீழே நின்னா, ஆமான் குதிரையில் இருந்தான். அதனால கீழே இருக்கிறவன் எப்படி பார்க்கிறான்? அற்பமா. இந்த ஆமானின் ஸ்பிரிட் தேவ பிள்ளைகளுக்குள்ள வந்துடக்கூடாது. அவரால் உயர்ந்தவனை தாழ்த்தவும் முடியும், தாழ்ந்தவனை உயர்த்தவும் முடியும். மறந்துடவே கூடாது. பவுல் சொல்றாரு, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அப்ப சில காரியத்தை கற்று தர்றதுக்காக என்ன செய்கிறார்? தாழ்ந்திருக்க வைக்கிறார். அரண்மனை ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டிருந்த நேபுகாத்நேச்சாரை புல்ல சாப்பிட வைக்கிறார், கற்றுக்கொள்றதுக்கு. அப்படி அற்பமா இருந்துச்சு அவன் மேல கை போடுறது. ஹல்லேலூயா. ஆமான் மொர்தெகாய் அற்பமா பார்த்தான். ஆனால் ஆண்டவர் சொல்றார் சகரியாவை கொண்டு, அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம்? கர்த்தருடைய கைகள் கர்த்தருடைய கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அப்படி என்றால் சொல்லுவேன், ஆமான் அற்பமாய் பார்க்கட்டும், ஆனால் அவர் என்னை அற்புதமாய் பார்க்கிறார். சொல்லுங்க, அவர் என்னை அற்புதமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. விசித்திர வினோதமா எப்படிங்கிறார்? இது என் அறிவுக்கு எட்டல. உங்களை யாராவது அற்பமா பார்க்கறாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, நீங்க யூதனானதுனால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அற்பமான என் ஆரம்பத்தை, ஓ அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவர் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். ஆண்டவர் எல்லாத்தையும் கணக்கில் வச்சிருக்கிறார், எல்லாத்தையும். ஆமானே, நீ குதிரையில் இருக்கிற அவன் கீழே இருக்கிறதுனால தானே நீ அற்பமா பார்க்கிற. அப்படியே மாத்தினார். பாத்தீங்களா? 6வது அதிகாரம் அதனுடைய 11-12 வாசிங்க. அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ராஜா ஒருவனை கனம் எப்படி மாத்துறார் பாருங்க. நேற்று ஆமன் குதிரையில போயிட்டு இருக்கிறான், மொர்தெகாய் கீழே நிற்கிறான். அப்படி அற்பமா பார்த்துட்டு போறான். ஆண்டவர் அப்படி ஒரே இரவுல மாத்துறார். இப்போ ஆமானை இறக்குறார். இறங்கு, அவனை ஏத்து, நீ கொண்டு போ. எல்லார்ட்டையும் சொல்லு. என்ன சொல்லணும் தெரியுமா? என் ஸ்தானத்தை இவன் தட்டி பறித்தான் என்று சொல்லக்கூடாது. இவன் ஏமாத்தி எடுத்துட்டான் இல்ல சொல்லு. ராஜா ஒருத்தனை கனம் பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா அவர் எந்த எளியவனையும் குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைத்து ஆமென் சொல்லுகிறவர்கள் மாத்திர. ஹல்லேலூயா. நீதியும் ஞானமும் ஒரே சத்தமா இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே நீரே அற்பமான என் ஆரம்பத்தை உடரபா ஹண்டரபா லகபரபா ஆமென் அசட்டை பண்ணாதவரே. ஆமென் ஆமென். கவனிங்க, இதை சொன்னதுனால ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போ குதிரையில் இருந்தவன் கீழே இருக்கிறான், கீழே இருந்தவன் குதிரையில் இருக்கிறான். குதிரையில் இருந்தவன் கீழே இருக்க காரணம் என்ன? குதிரையிலிருந்து கீழே இருக்கிறவன் அற்பமா பார்த்தான். இப்போ அற்பமாய் பார்க்கப்பட்டவன் குதிரையில் இருக்கிறான், குதிரையில் இருந்தவன் கீழே இருக்கிறான். அதனால நாம என்ன செய்யணும்? அவனை திரும்பியும் ஆமான பார்க்க கூடாது. இந்த குதிரையில தூக்கி வச்சாரு தெரியுமா? குதிரையிலிருந்து இறக்கப்பட்டவனை பார்த்து அப்படி ஒரு சிரி இல்ல, சிலர் அப்படி சிரிக்க மாட்டாங்க. அப்படி பார்த்துட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அடுத்த சாட்சியில வச்சுக்கிறேன் இல்ல. அவன் அப்படி
அப்படி செய்வான், ஆமான் அப்படிதான் செய்வான். ஆனா யூதன் அப்படி செய்ய மாட்டான். உட்கார்ந்துருது யூதனாலே துதி. அவன் குதிரையில இருந்துட்டு நீதியும் ஞானமும் கைகளை உயர்த்தி இயேசுவே ஆதரவே நீதியும் மலஹஞ்சரே பப்லோதனரே இயேசுவே நீரே அற்பமான glory Father சலஹஞ்சரே கப்ரோதனரா ஆமென். அசட்டை பண்ணாதவரே அன்பால் எல்லாம் தந்திரே சொல்லுங்க. தயவால் பெற்றே தயவால் பெற்றே தகப்பனே நன்றி தயவால் பெற்றே. மூன்றாவதாக இந்த ஆமான் என்ன செய்கிறான்? மூர்க்கம் நிறைந்தவனானான், அற்பமாய் பார்த்தான். மோசே எல்லாம் அற்பம், இவனா அப்படின்னாங்க. அவன் தான் இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது இவனா நம்மை ரட்சிக்க போறான்னாங்க. ஆமா, அவர் தான். அவங்க நினைச்சாங்க அவங்க அவரை ஆணி அடிச்சாங்க. இல்ல, அவர் தான் சகல துரைத்தனங்களையும் ஆணி அடித்தார் சிலுவையில. ஹல்லேலூயா. கோலியாத் எல்லாம் நினைச்சு கோலியாத்து கையில தானே பட்டயம் இருக்கணும். இல்ல, கொஞ்சம் கவனிச்சு பாரு, அந்த பட்டயம் தாவீது கையில் எடுத்துட்டாரு. எப்போ இன்னொரு கையில பாரு கோலியாத்தின் தலை இருக்கு. அவன் தாவீது வச்சு இப்படி செய்வார்னா, தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமானவர், நமக்கா யுத்தம் பண்ணுகிறவர், சரிக்கு சரி கட்டுகிறவர். ஆமென். அடுத்து பாருங்க அவன் என்ன செய்கிறான்? 3:6 ஒரு விஷயம் கூட வாசிங்க. ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியா அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். சங்கரிக்க வகை தேடுகிறவன், எப்படியாவது அழிக்கணும், இவனை வாழ விடக்கூடாது, இந்த ஸ்தானத்தில் இவனை இறக்கணும், இவனை எப்படியாவது அழிக்கணும். இவன் தான் ஆமா, இவன் தான் சாத்தான். ஒரு யூதன் நிக்க கூடாது, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவபிள்ளை எந்த இடத்துல மேல வந்துடக்கூடாது. அவனை எப்படி கீழே தள்ளலாம், அவனை எப்படி விழத்தள்ளலாம், அவனை எப்படி அழிக்கலாம், இந்த எண்ணத்தோடு சுத்தி கொண்டிருக்கிறவன் தான் ஆமான். பார்வோன் மோசையை அழிக்க வகை தேடினான். எதன் பிறகு தெரியுமா? அவன் இஸ்ரவேலுக்கு ஃபேவரா இருக்கிறான் என்பதை அறிந்ததும். என்ன சொல்லியிருப்பான்? புத்தியை காட்டிட்டான் பத்தியா? அவன் எபிரேய குழந்தை எங்கே வளர்கிறான்? அரண்மனையில் வளர்கிறான். அவன் நினைச்சிட்டான் இவன் எகிப்தியனாவே வளருவான். இல்ல இல்ல இல்ல, அவன் எபிரேயனாகவே வளர்ந்தான். அதுக்கு மெயின் ரீசன் ஒன்று, கர்த்தர் தெரிந்தெடுத்தார், அடுத்து அவனுடைய தாய். சங்கீதக்காரன் சொல்ற, நான் தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கும் போதே உன் பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். அந்த தாய் சொல்லி சொல்லி வார்த்தையை சொல்லி சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி தெரிஞ்சதும் கொல்ல வகை தேடுகிறான். கொல்ல முடியல. சவுல் தாவீதை கொலை செய்ய வகை தேடுறான். பக்கத்துல தாவீது இருந்தும் 3 முறை ஈட்டி எறிகிறான். தாவீதை தொட முடியல. யேசபேல் எலியாவை கொலை செய்ய வகை தேடுறான். முடியல. ஏன் முடியல? கர்த்தரோ அவனை இவன் கையில் விடல. பாருங்க, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். ஒரு தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை அணைப்பதற்கு இவ்வளவு போதும். கரண்ட் போயிட்டு வீட்டில் ஒரு மெழுகுவர்த்தி வாங்கி வைக்கிறோம், ஒரு கேண்டில் வாங்கி வைக்கிறோம். நமக்கு தெரியும் இது 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் எரியும்னு தெரியும். வாங்கி வைத்து விட்டு அதை கொளுத்துறோம், தீ எரியுது. நமக்கு தெரியும் என்ன நம்பிக்கைன்னா இது ஒரு 2 மணிக்கூர் எரியும், பரவாயில்ல, 2 மணிக்கூர் கரண்ட் இல்லைனாலும் இது நின்று எரியும் நினைக்கிறோம். திடீரென்று ஒரு காற்று அடிக்குது. காற்று அடிக்கும் போது அதை ஆட ஆரம்பிக்குது. அந்த காற்று இன்னும் ஒரு விசை பலமா அடித்தா அந்த தீபம் அணைந்து விடும். ஆனால் அதே நேரத்தில் காற்றடிக்கும் போது அந்த தீபத்தை பற்ற வைத்த நாம் அதன் பக்கத்தில் இருப்போமானால்
காற்று அடிக்குதுன்னு தெரிஞ்சதுமே, அந்த தீபம் ஆட ஆரம்பிச்சதுமே நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம கைகளை வச்சு அப்படி மறைப்போம். இப்படி மறைச்சு 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 அதை கடைசி வரை எரிய வச்சிருவோம். ஒரு காற்றுக்கு அணைந்து போக வேண்டியதுதான் நம்ம. அப்போ காற்று அடிக்கட்டும், ஒரு அரை மணிக்கூர் அடிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் கை வைப்பேன்னா முடியாது. காற்று அதன் மேல படுறதுக்கு முன்னாடி நம்முடைய கை அங்க வந்திருக்கணும். சத்துரு நம்மை அவன் விழத்தள்ளணும் நினைக்கிறதுக்கு முன்னாடியே, என் கால் சறுக்கின போதல்ல, சறுக்குகிறது என்று சொல்லும் போதே உம்முடைய கிருபை என்னை தாங்குதே. ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன், பாதாளத்திலிருந்து நமக்கு எதிராய் தொடுக்கப்படும் ஆயுதம் நம்மிடத்தில் வரும் வேகத்தை விட பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படும் கிருபை வரும் வேகம் அதிகமாக இருக்கிறதுனாலதான் இன்றும் இந்த தீபம் அணையவில்லை. கரங்களை தட்டி, இந்த வேகம் அதிகம், எனக்காக அனுப்பப்படுகிற கிருபையின் வேகம் அதிகம், எனக்காக கொடுக்கப்படுகிற கிருபையின் வேகம் அதிகம். என்ன அதிகங்க? ஆமா, ஏரோது யோசிக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைய நாசரேத்து கொண்டு போயிட்டான் இல்ல? ஆமாவா இல்லையா? அதாவது பாதாளம் நமக்கு விரோதமாய் எதிரான ஒரு திட்டம் போட்டு அதை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி பரலோகம் நம்மளை செட்டில் பண்ணிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதாளத்திலிருந்து எனக்கு விரோதமாய் அனுப்பப்படுகிற ஆயுதத்தின் வேகத்தை விட பரலோகத்திலிருந்து எனக்காய் அனுப்பப்படுகிற கிருபையின் வேகம் அதிகம் என்று சொல்லுகிறவர்கள் நன்றியோடு நன்றியோடு ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் உடரபா சந்தரமா லகபரபா முற்பிதாக்கள் எங்கள் பரிசுத்தர். நேரம் போனபடினால இன்னும் 2 வார்த்தைகளை கூட சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக இந்த ஆமான் யார் தெரியுமா? நாள் குறித்தான். 3:7 வேகமாய் வாசிங்க. ராஜாவாகிய அகாஸ்வேரின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூரினப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. நாள் குறிக்கிறான். நமக்கான நாள் ஏற்கனவே குறிக்கப்பட்டு விட்டது. இவன் மூர்க்கத்து நிமித்தம் குறிக்கிற நாள் அல்ல நம்முடைய முடிவு. ஏசபேல் நாள் குறித்தாள். நாளைக்கு இதே நேரத்தில் எலியாவின் கதையை நான் முடிப்பேன். எலியா போய் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்துட்டார். ஆண்டவர் அந்த பொம்பளை கையால சாகிறதுக்கு பதில் இன்னைக்கே என்னை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் தட்டி சொல்றாரு, நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அவ்வளவுதான். என்ன அர்த்தம்? ஆமே, சத்துரு மூர்க்கம் கொண்டு குறிப்பதல்ல நம்முடைய நாள், கர்த்தர் முன்னமே குறித்ததுதான் நம்முடைய நாள். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் முன்னமே குறித்து வைத்து விட பிறக்க ஒரு காலம் உண்டு, எல்லாத்தையும் குறித்து வச்சுட்டார். இந்த 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 சுண்டு விரல் என்னைக்கு உருவாகணும்னு அவர் ஒரு டேட் எழுதி இருந்தார், அன்னைக்கு தான் அது உருவாச்சு. என் வாழ்க்கையில ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏற்கனவே சொல்லிடுவாருங்க, ஆனது எந்த நாளில் வெளிப்படும் என்று அவர் ஒரு டேட் எழுதி வச்சு, அன்னைக்கு தான். அவசரப்படுத்தினாலும் செய்ய மாட்டா, செய்ய எனக்கு உனக்கு என்னன்னு கேட்டுருவார். பேசாம இருந்துடணும். உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு ஓவர் அவர்கிட்ட ஒரே வார்த்தை, எனக்கு உனக்கும் சரி, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ நம்மள ஓவர். ஆண்டவரே உமக்கு கண்ணு இல்லையா? ஆமா, எனக்கு உனக்கு என்ன? அவர் பேசாம அவர் என்ன பண்றார்? போட்ல படுத்து இருக்கிறார்ல, நீயும் பக்கத்துல படுத்து உறங்க. நீ அவரை எழுப்புனா அவர் காற்றெல்லாம் முதல்ல அதட்ட மாட்டார், ஒன்னதான் அதட்டவர். அற்ப விசுவாசியே, இதை கேட்கறதுக்கு ஆண்டவரே ஆல் நைட் பிரேயர்ல போய் உட்கார்ந்த ஆண்டவர் அவர் ஏன் வேலை இன்னும் வரல? ஆமென். திராட்சரசம் குறைய ஆரம்பிச்சிட்டு மரியாள் அட்வான்ஸா வந்து சொல்றாங்க, திராட்சரசம் இல்லை. இருதயத்தின் ஆழத்தை அறிகிறவருக்கு பாத்திரத்தின் அடியில் இருக்கிறது தெரியாதா? இருக்கு, இன்னும் ஒரு பந்திக்கு திராட்சரசம் இருக்கு. சிலர் இருந்தாலும் எடுத்து அவர்கிட்ட ஏமாற்ற முடியாது. பந்தியில் இருக்கிறவங்கள்ட்ட ஏமாத்தலாம். சிக்கன் தீந்துட்டு ரசம் இல்லை, அவர்கிட்ட ஏமாற்ற முடியாது. அவர் சொல்ல, ஏன் வேலை இன்னும் வரல, உங்க வேலை எப்போ ஆண்டவர் வரும்? அந்த கொஞ்சம் இருக்குல்ல, அதுவும் தீரட்டும். ஏன் அந்த கொஞ்சம் தீரட்டும்? அதை உருவாக்குனவன் இங்கே இருக்கிறான். நான் உருவாக்கும் போது புதுசா இருக்கும். அந்த மகிமை வேற யாருக்கும் போகாது.
அந்த மகிமை வேற யாருக்கும் போகாது. அந்த மகிமை புரோக்கருக்கு போகாது. அந்த மகிமை இன்னொரு ஆளுக்கு போகாது. ஆமென். நீ யூத குலமானால் யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுகிறவர்கள் ஹalleluya. அதை காணாமல் ஆமென் அவன் நாள் குறித்த குறிக்கட்டும் போட்டும். அப்ப ஏன் ஆண்டவர் அவன் அடிக்காம விட்டுருக்கிறீங்க? அவன் இருக்கட்டும். அவன் குறித்த நாள் செல்லாது, அவர் குறித்த நாள் தான் நடக்கும் என்பதற்கு அவனை சாட்சியா வைப்பதற்கு. சத்துருக்களுக்கு முன்பாய் பந்தியை ஆயத்தப்படுத்தணும் ஒரு வாக்கு தத்துவம் தாராருன்னு வச்சுக்கோங்களா. அப்ப நமக்கு முன்னாடி யார் இருக்கணும்? சத்துரு இருக்கணும். சத்துரு இல்லைன்னு அப்படி பந்தி கிடைக்கும்? அப்படி எப்படி வாக்கு தத்துவம் நிறைவேறும்? கர்த்தர் ஒவ்வொருவரும் எந்த பாதையில் நடத்துறாரோ அதுல போயிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இதுவரை தீபம் அணையல. ஒரு காத்துக்கு தீரக்கூடிய காதைங்க நம்முடைய வாழ்க்கை. இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு காற்றுக்கு இந்த காற்று அணைஞ்சிரும். விடல, விட்டு கொடுக்கல. காரணம் அவர் குறித்து வைத்திருக்கிறார். எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆமென். இந்த ஆமான் நிமித்தமாய், ஆமென், நான் சொல்லி ஜெபிக்கிறேன், ஆமான் நிமித்தமாய் கலங்கினார்கள். இந்த ஆமானால கொஞ்சம் வேதனைப்பட்டாங்க. இல்லைன்னு இல்லை. மெடிடேஷன்ல கேட்டோமே, சத்துரு அவனுடைய மேக்சிமம் என்னவோ அதை செய்வான். ஆனா எல்லாத்துக்கும் அவன் வாங்குவான். எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை இருக்குல்ல, துன்பத்தையும் வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக இன்பத்தை தார். அப்ப இங்க இன்பத்தை தரும்போது அங்க என்ன கொடுக்கிறார்? சரியாக கொடு. அதான் சரிக்கு சரி. எல்லாத்தையும் அவர் நோட் பண்ணி வைப்பார். எல்லாத்தையும் நோட் பண்ணி வைப்பார். அதனால தான் நாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாசப்பட்டாங்க. வக்கியோல் கூட கொடுக்கல. அதாவது பிரயாசத்துக்கு பலனே கொடுக்கல. ஆண்டவர் நோட் பண்ணி வச்சுட்டார். இப்ப ஜனங்களுக்கு என்ன ஆனா போதும் ஆயிட்டுனா, எப்படியாவது தப்புனா போதும். ஆண்டவர் சொன்னார், அப்படியெல்லாம் விட மாட்டேன். நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கான பலனை உன் கையில தந்துட்டு தான் விடு. நீ எல்லா வீட்லயும் போய் கேளு. போய் கேளு. எல்லாரும் போய் கேட்கிறாங்க. நாங்க போறோம், எப்படி தரீங்களா? அவ்வளவு பொன்னையும். அவர்கள் கொள்ளையிட்டு போகல, அவர்கள் பிரயாசத்தின் பலனை கொண்டு போனார்கள். நீதி உள்ள தேவன் இருக்கிறார். நீ கர்த்தரை செய்து கர்த்தரை நம்பி நன்மை செய்வாயானால் இன்னைக்கு அந்த பலன் உனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இவனால கலங்கினார்கள். ஆமான் கலக்கத்தை உண்டாக்கினான். 3:15 4:3 சொல்லப்பட்டிருக்கிறது, சுகத்தை இழந்தார், நிம்மதி போச்சு. இந்த ஆமானால நிம்மதி போச்சு. அவங்க ரெட்டு உடுத்தி புலம்புறாங்க. இந்த ஆமானால நிம்மதி போச்சு. எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். 3வது பாருங்க, 4:8 இந்த ஆமா நிமித்தமாய் பிராணனுக்காய் வேண்ட வேண்டிய நிலை ஆயிட்டு. பிராணனுக்காய் எஸ்தர்கிட்ட சொல்லி நீ கேளு, பிராணனுக்காய் வேண்டுகிற நிலைமை ஆயிட்டு. இந்த ஆமா நிமித்தமாய் ஆமை நாட்களை என்னும் நிலையாயிட்டு. என்ன? அவன் ஒரு தூக்கு மரத்தை உண்டு பண்ணி வைக்கிறான். 5:14 இப்பொழுது இவர்கள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அப்பா சமூகத்தில் போயிருக்கிறாங்க. இந்த யூதன் ஆமானுக்கு முன்னாடி தான் மண்டியிட மாட்டான், ஆனால் அப்பா கிட்ட விழுந்துருவான். அவனுக்கு இதை தவிர தானியேல் விழுந்துட்டான். சிங்கத்துக்கு முன்னாடி கூட நிமிர்ந்து நிற்பான். ஆனா அவர் பாதத்தில் விழுந்தான். பேச்சற்று இந்த யோவான் இருக்கிறார்ல, யோவான் சிலுவைக்கு முன்னாடி வேற எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா அவர் வந்து நிற்கிறார். அரைஞ்சா அறையட்டும். அந்த பத்ம தீவுல பேச்சு மூச்சு இல்லாம விழுறான். செத்தவனை போல விழுறான். அவன் தாங்க யூதன். பாதத்தில் விழுந்துட்டான். ஹல்லேலூயா. 3 நாட்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறாங்க. நான் அவர் பாதத்தில் உட்கார்ந்தா அவர் எனக்காக எழும்புவார். செய்த ஒவ்வொன்னா வச்சு அடிக்கிறார் ஆண்டவர். முதல்ல இவங்களை பயங்காட்டினால இங்கே பாருங்க, வேதனைப்படுத்துகிறான் ஆண்டவர். முதல்ல ஆமானை வேதனைப்படுத்து. 6:12 வாசியுங்கள். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோவென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு வெட்கப்படுத்துறார். மொர்தெகாய் ரெட்டுடுத்தி கொண்டிருந்ததை எல்லாரும் பார்த்தாங்க. இந்த ஆமான் நிமித்தம் ரெட்டுடுத்தி கொண்டிருந்ததை எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாரும் பார்த்தாங்க. எல்லா கண்கள். இப்போ ஆண்டவர் அப்படியே இவன் முகத்தை மூடிட்டு போறான். நியூஸ் பார்த்திருக்கீங்களா? சிலர் முகத்தை மூடிட்டு போவாங்க.
ஹalleluya. தேவ நீதி செய்ய ஆரம்பித்தால் சத்துருக்கு நிற்க முடியாது, முகத்தை மூடிட்டு போறான். அடுத்து பாருங்கள், ஆமென். அதனுடைய 7:6. அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான். அங்கே சூசா நகரம் கலங்கினது. கர்த்தர் இவனை இப்போ திகிலடைய பண்ணுகிறார். இவனை திடீரென்று ஒரு பயம் பிடிக்கிறது. ஆமென். வெட்கப்படுத்தினார், திகிலடைய பண்ணினார். அது மாத்திரமா, மொர்தெகாய் பிராணனுக்காய் வேண்டினான். இப்பொழுது இவனுடைய நிலைமையை பாருங்கள். 7:7 வாசிங்க. ராஜா உக்கிரத்தோட திராட்சரச பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்துக்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காய் விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ஹalleluya. அது மட்டுமா? 7:10 வாசிங்க. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 57:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க குழி வெட்டி அவங்களே விழுந்துட்டாங்க. இதை குறித்து கலங்காதே, உன்னை அழைத்தவர் கர்த்தர். ஆமென். கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை நான் எப்படி அறிய? பிரச்சனை 7 மடங்கு அதிகமாகிறது. எத்தனை காற்று வீசுகிறது, இன்னும் தீபம் அணையவில்லையே. ஆமான் பார்வைக்கு அற்பமாதானே தெரியப்பட்டது, ஆனாலும் மொர்தெகாய் தொட முடியவில்லையே. காரணம், யூதராஜ சிங்கம் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார், நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நடந்தது என்ன? 8:16 வாசியுங்கள். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லி சபையை வாழ்த்துகிறேன். இவ்விதமாகவே சபையே உனக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கனமும் களிப்பும் உண்டாவதாக. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்வார். ஆமென். யூத குலம், தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜரீக கூட்டம் நாம. அவருடையவர்களை காண்பிக்க வெட்கப்படாதிருங்கள். அவர் நியமித்த ஸ்தானத்தில் கடைசி வரை உறுதியாயிருங்கள். காரியம் எல்லாவற்றையும் மாறுதலை முடிய பண்ணுகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவனாயிருக்கிறார். அன்று எப்படி யூதருக்கு களிப்பும் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கனமும் உண்டானதோ, அப்படியே சபை அவருடைய வல்லமை குறையவில்லை, அவருடைய கை குறுகவில்லை. அப்படியே நமக்கும் செய்து நம்மை மகிழ பண்ணுவாராக. நீங்கள் இதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஹalleluya அப்படி எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஒரு பல்லவி விடுதலையோடு பாடி, என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே என்று பாடி ஆர்ப்பரிப்போடு பாடி நாம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹalleluya. எல்லாரும் நல்ல கைகளை தட்டலாமா? யூதராஜ சிங்கத்தின் பிள்ளைகளாய் முழு பலத்தோடு கை தட்டுங்க பார்க்கலாம். பின்னாடி நிக்கிறவங்க, வாசல்ல நிக்கிறவங்க, தேவனுக்கு மகிமையாக நல்ல கையை தட்டி ஹalleluya. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் இயேசையா. என் கை, சின்ன பிள்ளைகளை நல்ல கையை தட்டுங்க முழு பலத்தோடு சொல்லுங்க. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின் நேசக்கொடியே. ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே. எத்தனை பேர் நம்புறீங்க? என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்துவார். பாடுங்க. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் நேசையா. என் கைகளை விரோதிகள் மேல் உடரபா ஹந்தரபா லகதரபா சொல்லுங்க. என் கைகளை ஆமென். இந்த வார்த்தை, இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஹalleluya. praise God. ஆமென். ஆமென். ஒரு நிமிஷம், வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது.
இது நிமித்தம் நடந்தது என்ன தெரியுமான்று, அநேகர் யூத மார்க்கத்தில் வந்து சேர்ந்தாங்களாம். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஒருவேளை உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கலாம். அவன் பிரச்சனை 7 மடங்கு அதிகமானாலும் கர்த்தருக்கா இந்த ஸ்தானத்தில் நின்று பாருங்கள், உங்க குடும்பம் முழுவதும் இந்த யூத மார்க்கத்தில் வந்து சேரும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நம்பிக்கையோடு பாடுவோமா? என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி, என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. ஓ, என் சத்துருக்கள் எல்லாம், என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி, என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. பாடுங்க. சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி, என் எல்லைகள் எல்லாம். தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுவோமா? ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே. தலைக்கு மேல கையை தட்டி, ஓ நேசக்கொடியே, ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே. கல்வாரின் என் சத்துருக்கள் எல்லாம், என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி, என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. glory ஷபல கபரபல ஏமரோ ஹண்டனர் எலரதனர. ஜெயக்கொடியே, ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே. கல்வாரின் ஆமென் ஜெயக்கொடியே. உடரபால கலரபா. ஓ ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே. ஓ என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி, என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. அப்படியே இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே ஆவியானவரே கொடியேற்றுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஆமானின் பிரச்சனைகள் இன்றோடு முடிவதாக, தடைகள் மாறுவதாக. களிப்பின் சத்தம், வெளிச்சம், மகிழ்ச்சி, ரட்சிப்பு, சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்தில் உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. Hallelujah, hallelujah, hallelujah. Glory be to Father. Amen. சொல்லுங்க. ஜெயக்கொடியே, ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே. கல்வாரியின் நேசக்கொடியே. Hallelujah, hallelujah, amen. ஓ ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே. ஓ என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி, என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. சத்துருக்கள் எல்லாம் ஓ நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போடு யூதராஜ சிங்கம் நமக்காய் யுத்தம் செய்கிறான். என் குடும்பத்துக்காக யுத்தம் செய்கிறான். ஆர்ப்பரிப்போடு சபையை மகிழ்ச்சி, களிப்பு, ரட்சிப்பு, சந்தோஷம், கனம் உண்டாவதாக, 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 உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையை வாழ்த்துகிறேன். கனம், மகிழ்ச்சி, ரட்சிப்பு ஆமென் உண்டாவதாக, உண்டாவதாக. glory, 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 glory. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில் ஹalleluya, ஹalleluya. கனம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக, மகிழ்ச்சி உண்டாவதாக, களிப்பு உண்டாவதாக. ஷேகரா மஹஞ்சரா பலரா. glory, glory, hallelujah, 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 hallelujah. amen, hallelujah, hallelujah. கர்த்தர் அப்படியே செய்வா. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆமென் விசுவாசத்தோடு சொல்லுவோமா? எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பவர் எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பவர். அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே
கடைசியாக அப்பாவை பார்த்து ராஜாவை பார்த்து சொல்லுங்க, என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். உங்களுக்கு தெரியும்பா, என்னால எவ்வளவு தான் நிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும்பா. உங்க கிருபை தந்து நிக்க வைங்கப்பா. என் கால் சறுக்கு சொல்லுங்க, என் இயேசு ராஜா, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது இதுவரை தாங்கி நிக்க வச்சது உங்க கிருபைப்பா. உங்க கிருபை தாங்கப்பா. என் இயேசு ராஜா, glory, ஆமென். உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் கிருபை ஹல்லேலூயா. அலையாமல் கிருபை இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் ரட்சிப்பும் களிப்பும் கனமும் உண்டாச்சு. ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்களை மட்டும் நம்பி இருக்கிறேன், உங்களை மட்டும் நம்பி இருக்கிறேன். நீ நல்லவர், எனக்காக யாவும் செய்பவர், செய்து முடிப்பவர், எனக்காக ஏசப்பா. என்னை இப்படி நீங்க தானே நிக்க வச்சிருக்கிறீங்க, நீங்க தானே என்ன மகிழ பண்ணணும். என் பாரங்கள் என் சுமைகள் ஓ என் பாரங்கள் என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வச்சிட்டப்பா. உன் பாதத்தில் இறக்கி உன் பாதத்தில். ஒரே சத்தமாய் சொல்லி ஜெபிக்கலாம். ஏசையா, ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே. அப்படி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி அப்பாக்கு மகிமை. முழு பலத்தோடு கர்த்தர் அப்படியே நமக்கு செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். உங்க கிருபை எவ்வளவு பெரியது. உங்க சமூகத்தில் இந்த நாளிலும் கொண்டு வந்து ஆண்டவரே உம்மை பாடி துதித்து ஆராதிக்க கிருபை செய்தீர். அப்பா, நீர் எங்களோடு பேசினீர், நீர் உணர்த்தினீர். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உம்முடையவர்களை நிற்க வைத்திருக்கிறேன். நாங்க வந்து நிக்கல, நீர் எங்களை நிற்க வைத்திருக்கிறேன். கடைசி வரை இதுல உறுதியாய் நிற்க எங்களுக்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் தந்து நடத்துவீராக. ஆண்டவரே, எவ்விதத்திலும் பின்வாங்காதிருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்று இப்படி மோர்தேக்காய் உறுதியாய் நின்றது நிமித்தமாய் ஆண்டவர் இவ்விதமாய் யூதருக்கு ஆண்டவர் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் ரட்சிப்பும் களிப்பும் கனமும் உண்டானது போல நீர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் செய்ய போகிற தயவுக்காக
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. வல்ல கரங்களில் தாழ்த்துகிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு கூடாரத்தின் மேல ஆண்டவர் இந்த ஜெயக்கொடி ஏற்றப்படுவதாக. ஆண்டவர் நீர் யுத்தம் பண்ணுகிற தேவன் என்பதை ஆண்டவர் மற்றவர்கள் அறிந்து கொள்வார்களாக. என் ஆண்டவர் கிருபை செய்யும் ஆண்டவரே. சத்துரு எந்த நாளிலே ஆண்டவரே மோர்தெகாயின் கதையை முடிக்கலாம் என்று தீர்மானித்தானோ அதே நாளிலே சத்துருவை இல்லாமல் போக பண்ணினீரப்பா. நீர் உம்முடைய ஜனத்துக்கு சீயோனுக்காக வழக்காடுகிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை இந்த உலகம் அறியட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் சமாதானத்துடமாய் ஆசீர்வாதமான வாரமாய் கர்த்தர் மாற்றி தருவீராக. மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள்.